நேத்திக்கு விஜய் டிவி வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்த நம்ம அர்ச்சனா தினேஷோட பர்ஃபார்மன்ஸை வந்து காமிக்கல. அதை விட்டுட்டு மற்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சாங்க. முக்கியமாக வந்து அர்ச்சனா அந்த கேரக்டராகவே மாறி வாழ்ந்தாங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ரோஸ்ட் பண்ணப்பட்டது. அது வந்து என்னமோ வந்து ஆப்போசிட்டாக திரு கமலஹாசன் அவர்கள் பண்ணாலும் அதுக்கு பதிலடி கொடுக்க விதமாக அவங்க வந்து நிறைய பேர் இன்னும் சொல்ல போனால் வந்து அர்ச்சனா ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களாம் வந்து அர்ச்சனா வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங் ரூம் போகிறாங்க, இல்லைனா அழுகுறாங்க, அப்படி என்னத்தை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு செருப்படி பதில் கொடுக்குற விதமாக அந்த டாஸ்க்கை வந்து சும்மா முழு மூச்சாக இறங்கி செஞ்சுருக்காங்க. சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த டாஸ்க்லே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது உங்களுக்கு புரியுதா, அர்ச்சனா ஹேட்டர்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த டைட்டில் அடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அர்ச்சனா கிட்ட இருக்குது அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஏன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த டாஸ்கில் முழு மூச்சாக இறங்கி வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷும் அர்ச்சனாவும் மட்டும்தான். ஸோ அவங்க நேத்திக்கு அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம். அவங்களோட இது வந்து மெயின் எபிசோடில் நமக்கு காமிக்கப்படலை. நிறைய மக்கள் வந்து பார்க்கப்படலை. லைவ் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒரு மிகப்பெரிய இருட்டடிப்பு. அதுவும் வந்து அர்ச்சனா மேலே அப்படி என்னதான் வன்மம் தெரியல. அந்த விஜய் டிவிக்கு ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போலாம் பார்த்தா இதிலே பேசிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரோமோ வந்து இன்னைக்கு காலையில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பற்றி செகண்ட் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அர்ச்சனா ஆடிய மங்காத்தா அப்படி என்ன சொல்லி பார்க்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. போன வாரம் வேறு மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. போன வாரம் வந்து ஸ்ட்ரைட்டாக புள்ளி கேங் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வாரம் அப்படியே புள்ளி கேங் கூட வந்து ஒரு அட்டாச் ஆகிற மாதிரி ஒரு அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ட்விஸ்ட். நீங்கள் இந்த 70 நாளில் வந்து மாயா பூர்ணிமா வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக சண்டை போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. பட் ஆனால் வந்து இந்த வாரம் கொஞ்சம் சீரியஸான சண்டை வருவதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அர்ச்சனாவோட மாஸ்டர் பிளான். அதுதான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூர்ணிமாவை தூக்கியும் மாயாவை இறக்கும், மாயாவை தூக்கியும் பூர்ணிமாவை இறக்கும், ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேம் சூப்பராக இருக்குது. அந்த கேம் நல்லா ஆடுறாங்க. ஸோ அந்த கேம் ஆடுறது விதமாக தான் அதோட விளைவாக தான் இன்னைக்கு மாயா வர்சஸ் பூர்ணிமா சண்டை ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாயா அதாவது வந்து ரெண்டு பேராக விளையாடணும். ஸோ ரெண்டு பேராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் யார் வந்து நல்லா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ரவீனாவும் மாயாவும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம பூர்ணிமா யாரை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ரவீனா அவங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்தாங்க, உங்களை விட அவங்க நல்லா பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா இது, நேற்று வரைக்கும் நமக்கு சிங்சாங் அப்படின்னு சொல்லி கொட்டிட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து மாற்றி பேசுகிறாள் ஒரு 2 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்து அவங்க 2 பேருக்கும் வருது. ஸோ ஒரு ரெண்டாவது ப்ரோமோவில் என்னதான் வந்து இவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கு வந்து நம்ம அர்ச்சனாவை தேர்வு செய்யலை, அவங்கள வந்து பின்னாடி குத்துனாலும் அர்ச்சனா தான் இந்த டாஸ்க்கை வந்து மிக சரியாக பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் விளைவாக தான் நம்ம தினேஷும் சொல்கிறேன். தினேஷ் ஆல்ரெடி போன வீக்கும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அந்த காலேஜ் டாஸ்கில். இந்த வீக்கும் அவர் அதாவது ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த டாஸ்கில் முழு மூச்சா அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு பண்ணுறாரு. ஸோ தினேஷ் மற்றும் அர்ச்சனா பேரை வந்து எல்லாரும் செலக்ட் பண்ணது ரொம்ப 100% கரெக்டான விஷயம். மக்களோட இதுவும் அதுதான், மக்களோட முடிவு அதுதான். ஸோ தினேஷ் மற்றும் அர்ச்சனாவை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரவீனா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் விஷ்ணு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் விச்சு சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம அர்ச்சனாவையும் தினேஷையும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க பெஸ்ட் பர்ஃபார்மராக. இதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட் அதாவது டிக்கெட் டு ஃபினாலேவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து நம்ம அர்ச்சனா இழந்துட்டாங்க, அர்ச்சனாவும் விஜய் இழந்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டை நம்ம அர்ச்சனா எடுத்து பூர்ணிமா கொடுத்துட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாயா வந்து காண்டாகிறாங்க. இந்த ஃபேவரட்டிஸை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுலேயும் ஒரு வன்மை இருக்குது. ஸோ அதை தான் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அர்ச்சனா இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு பூர்ணிமாவுக்கு கொடுத்தது ஓகே டன். அது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது எப்படி இதுக்கப்புறம் இந்த கேமை மாற்றிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக பூர்ணிமா வர்சஸ் மாயா அப்படிங்கிற சண்டே நீங்கள் எதிர்பார்க்கணும்ல. இந்த 30 நாளில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இவங்க எலிமினேட் பண்ணாமல் உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அந்த சண்டை கண்டிப்பாக வரும். அது இவங்களோட ஸ்ட்ராட்டஜியால் ஏற்பட்டதா. மற்றபடி அர்ச்சனா கேமை ரொம்ப பர்ஃபெக்டாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃபினாலே நோக்கி இவங்க என்ன வந்து ஃபினாலே டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்குறது, அவங்க 100% ஃபினாலே நோக்கி மக்களுடைய ஆதரவில் அவங்க முன்னேறிட்டு தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது 3வது ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. ரொம்ப சிறப்பான ஒரு சம்பவம் மிட்வீக் எவிஷன். அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.